ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து சிக்கன் 65 வித் போன். இது வந்து குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி சொன்ன ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம் இதை வந்து மூணுத்தையும் அரைச்சி இந்த சிக்கனில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கர்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து தனியா பொடி, அதுக்கப்புறம் சால்ட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஆரில் வந்து ஒரு அரைக்கட்டு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 kg சிக்கன் தான். நம்ம அரைச்ச விழுதாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மிளகு பொடி வந்து நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன், வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கர்டு வந்து 1 கப்பு. இது நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கோங்க. லெமன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மட்டன் வந்து 3/4 kg எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து சாப் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து மிளகு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வச்சு இதில் வச்சு அரைச்சிருவோம். இப்போ நம்ம அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். இதில் வந்து தக்காளி வந்து குறைவாக தான் போடணும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியா பொடி. இதுக்கு வந்து மிளகாய் பொடி குறைவாக தான் போடணும், மிளகு நல்லா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான சால்ட் சேர்த்துப்போம். தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவி தான், அதனால் தண்ணி விட்டாலும் பரவாயில்ல. இதை 25 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு தாளிச்சு இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விட்டுருவோம். சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தேங்காவை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இதுலேருந்து கூட எடுத்து நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் எடுத்து ஆயிலில் போட்டு கொஞ்சம் உடச்ச கடலை போட்டு மாவு கலந்து நம்ம ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி சொன்ன ரெசிபி. இது வந்து சிக்கன் 65 வித் போன். அதுக்கப்புறமா வந்து மட்டன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மட்டன் சாப்ஸு சுட ரைஸோட நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.